என்னடா இருக்கு இந்த கேஜிஎஃப் மென்ஸ் வேர்லன்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு கார்லயே போய் இந்த கேஜிஎஃப் மென்ஸ் வேரை விசிட் பண்ணோம். எப்படியோ அந்த கடையை கண்டுபிடிச்சு போனோம். ஆனா அங்க நடந்த விகிதமோ இல்ல எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. வீடியோல சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அப்ப என்ன இதுக்குடா போனீங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத நான் வந்து நிரூபிக்கிறதுக்காண்டி தான் நான் போனேன். ஆனா இந்த எல்லா பேரும் சொல்ற மாதிரி யூடியூபுக்கு வீடியோ போடுறதுக்காண்டி நாங்க போல. முக்கியமா எப்படியோ ஃபர்ஸ்ட் இருக்க கேஜிஎஃப் கடைக்கு உள்ள போயிருவோம் சொல்லிட்டு உள்ள போனோம். உள்ள போகும்போது நாங்க வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நாங்க பேசாம எடுத்துட்டோம். அப்படி நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டான வீடியோ சொல்லுவாங்க போல. சப்போஸ் இவர் கடைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து நீ எந்த ஏரியால இருந்து வர, எங்க இருக்க, நீ எங்க அங்க என்ன வேலை பாக்குற, நீ ஒரு ரேஷன் கார்டு எங்க, ஆதார் கார்டு என்னன்னு இன்னும் நசன்ற கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா என்னைய கேட்டாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறதாங்க 4 டிஷர்ட் 1000 ரூபாய், 1 லோயர் 1000 ரூபாய், 4 டாப் 1000 ரூபான்னு வர பாருங்க. இதுதான் அது. கேஜிஎஃபோட தம்பின்னு சொல்லலாம் இந்த பாட்டில் மணி தம்பி. ஆனா வாய் எப்படி பேசுறான்னு தெரியுமா? கஸ்டமர் எப்படிங்க நீங்க இவங்கெல்லாம் வேலைக்கு வைக்க போச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சின்ன பசங்களை ஃபுல்லா வேலைக்கு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வர வீடியோல சொன்ன மாதிரி எல்லாம் எந்த ரேட்டு வைக்கல. அது வந்து ஒரு 3 பாக்ஸ்ல முடிச்சிட்டாங்க. வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் அப்படி இப்படி உழைச்சேன், நான் இங்கே உட்காந்தேன்றாரு. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட். அதான் அடிபடுது.